ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சைனீஸ் மேஜிக்கல் ஃபேண்டசி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். பகன் 10,000 வருஷமாக இம்மார்டல் கிங் ஆகணுங்கிறதுக்காக கல்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அவன் மனித உலகத்துக்கு போய் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் அவன் இம்மார்டல் கிங் ஆக முடியும். அதனால் அவன் பூமிக்கு வர்றதுக்காக போயிட்டு இருப்பான். இவன் தான் பகன் சீரிஸோட ஹீரோ. அப்படி பகன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக பூமிக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்போ தானியாங்கிற பொண்ணு நம்ம பகன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் சீரிஸோட ஹீரோயின், பேர் தானியா. தானியா ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. தானியா இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராத, எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்னை விட்டு நீ தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ எத்தனையோ தடவை சொல்லியிருப்பான். ஆனால் தானியா ஹீரோ சொன்ன எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. ஹீரோ எங்கே போனாலும் ஹீரோவே ஃபாலோ பண்ணிகிட்டே போவான். ஒரு நிமிஷம் கூட ஹீரோ விட்டுட்டு இருக்க மாட்டான். நான் தான் என்னை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்கிறேனே, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என்னை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானியா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோவும் தானியாவும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது தானியா அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலே விழுந்துருவா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி தானியா ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்பா. சாரி, தெரியாமல் நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் நம்ம தானியா செஞ்ச தப்புக்கு சொர்க்கத்துலேருந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால மின்னல்கள்லாம் வந்து நம்ம தானியா வந்து தாக்கிட்டு இருக்கோம். தானியாவால் அந்த தண்டனை வந்து தாங்க முடியாமல் இருக்கும். இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த மின்னல்கிட்ட நம்ம தானியா வந்து காப்பாற்றி கீழே கூட்டிகிட்டு வருவான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம தானியாவோட காயம் ரொம்ப ஆழமாக இருந்தனால அவள் வந்து அப்படி இறந்து போயிடுவா. இறந்து போனதுக்கு பின்னாடி தானியா அந்த சொர்க்கத்திலேயே அவளோட ஆத்மா ஒரு பூச்செடி மாதிரி உருமாறி இருக்கும். இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டு தானியா மேலே ரொம்ப இறக்கப்பட்டு தன்னோட விரலை கீறி அதுலேருந்து வரக்கூடிய பிளட்டை அந்த பூச்செடிக்கு தண்ணி மாதிரி விடுவார். தானியாவோட ஆத்மா இன்னும் அழியாமல் அப்படியே இருக்கிறதுனால ஹீரோவோட பிளட் வந்து இவன் மேலே பட்ட உடனே அப்படியே தானியா ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவான். தானியா ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுக்கு பின்னாடி தன்னை மின்னல் அட்டாக் பண்ணுச்சுல, அப்போ ஹீரோ வந்து காப்பாற்றினது எல்லாமே ஞாபகம் வரும். அதனால ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானியா வந்து ஹீரோவை தேடி வந்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ எங்கே தேடினாலும் அவர் இங்கே இருக்க மாட்டார். நீ என்ன தேடினாலும் பகன் இங்கே இருக்க மாட்டார், உன்னோட உயிரை வேற அவர் காப்பாற்றிட்டார்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் இம்மார்டல் கிங் ஆகணுங்கிறதுக்காக பூமிக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டாரு. நீ என்ன தேடினாலும் அவர் வந்து கிடைக்க மாட்டார் அப்படின்னு அங்கே இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. நான் எப்படியாவது ஹீரோ பார்த்தே ஆகணும், என்னை வந்து பூமிக்கு போக அலோ பண்ணுங்க அப்படின்னு தானியா வந்து கேட்பான். நீ அவ்வளோ ஈஸியான பூமிக்கு வந்து போயிட முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ ஒரு சாதாரண பூ தேவதையாக மட்டும்தானே இருக்க. நீ பூமிக்கு போகணும் அப்படின்னா உன்னோட 3 லைஃப் டைம் வந்து இதுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும். அதுக்கு நீ ஓகே சொன்னால் மட்டும் நான் அதை செய்வேன் அப்படின்னு அங்கே இருக்க சீனியர் சொல்லுவாங்க. தானியாவும் சரி ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எப்படியாவது ஹீரோவை மீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்வா. தானியா ஓகே சொன்னது சீனியரும் தானியாவோட விருப்பப்படி தானியாவை பூமிக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. இந்த சைட் பூமியை தான் காட்டுறாங்க. ஹீரோ லியாங்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஈவில் செக்டில் இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் வந்து அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஈவில் செக்டை வந்து அழிச்சிருவாங்களா, அதனால ஹீரோவோட செக்ட் மாஸ்டர் வந்து இன்னைக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதே சேம் டைம் தானியாவும் பூமிக்கு வந்துருவாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் லியாவும் வந்துட்டு இருக்க வழியில மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து மணப்பெண்ணை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மணப்பெண் பல்லக்கில் வந்து தானியா வந்து இருப்பாங்களா. இதை ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். உடனே ஹீரோ போய் அந்த ஊர்வலத்தை வந்து தடுத்து நிறுத்துவார். நாதன் குன்லாங்க பார்க்க நாங்கள் போயிட்டு இருக்கோம், எங்களை வந்து தடுக்காத, நீ எங்ககிட்ட வந்து நீ பிரச்சனை பண்ண நினச்சின்னு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ இவன் சொல்கிற எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. அவங்க கூட வந்து சண்டை போட்டு அந்த நாதன் வந்து அடிச்சிருவான். தானியாவை விட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஹீரோ தானியா அந்த பல்லக்கத்துலேருந்து எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறப்ப அப்பன்னு பார்த்து அந்த ஓனாய் அரசன் அங்கே வந்துடுவான். லியா, நீ தானியாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல வந்து நீங்கள் ஒளிஞ்சிருங்க, நான் இந்த குன்லாங்க வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்ருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த ஓனாய் அரசனை வந்து தோக்கடிச்சிட்டு நம்ம ஹீரோ வின் பண்ணிடுவான். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம தானியா ஹீரோவுக்கு ரொம்ப நன்றி சொல்வான். நல்ல வேளை என்னோட உயிரை வந்து காப்பாற்றிட்டீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் பூமிக்கு வந்தே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான், என்னை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தானியா கேட்பான். என்னோட மாஸ்டர்னா அப்படி யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், அவர் எந்த பொண்ணு ஏறு எடுத்துனா பார்க்க மாட்டார், நீங்கள் எந்த போகும்போல அப்படின்னு லியா சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா லியா ஆல்ரெடி ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். எங்கே இவ போட்டிக்கு வந்துருவாளோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இப்போ இவங்க இருக்கிறது வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால் நம்ம இடத்துக்கு வந்து இவளை கூட்டிகிட்டு போகலாம். கண்டிப்பாக மாஸ்டர் ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் தானியாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து தைவான் செக்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. லியா தன்னோட மனசில் ஹீரோவை தான் ஹஸ்பண்டை வந்து நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு லியா மேலே எந்தவித ஃபீலிங்ஸும் கிடையாது. லியாவை தன்னோட
தன்னோட தங்கச்சி மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் லியாவுக்கு ஹீரோ வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை வந்து லவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவளோட ஆசை. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா தானியா ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பாத்டப் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பா. இதெல்லாம் பார்க்கும் ஹீரோக்கு வந்து கடுப்பாயிரும். தானியா அங்கே வருவாளா? அப்போ தானியா கிட்ட வந்து ஹீரோ போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி தானியா கீழே விழுகிற மாதிரி போயிடுவா. உடனே நம்ம ஹீரோ வந்து தானியா வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். இப்படி தானியாவை ஹீரோ தாங்கி பிடிச்சிருக்க எல்லாத்தையுமே அவங்க ரூமுக்கு வெளில இருந்து லியா பார்த்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து லியா லவ் பண்ணிட்டு இருக்காள, எங்க தானியா தனக்கு போட்டியா வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தானியா மேல ரொம்ப கோபமா இருப்பா லியா. அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் லியாவும் தாய்வான் செக்டரோட தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே வந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம தானியா யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே உள்ளே வந்துட்டு இருப்பா. தானியா இந்த மாதிரி சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதை லியா கண்டுபிடிச்சிருவா. இவ பர்மிஷன் இல்லாமல் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே வந்திருக்கா, அதனால் இவளை பனிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு லியா சொல்வா. இவ இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரா, இவளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதுல்ல, அதனால் இவளை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஹீரோ சொல்வான். அப்பன்னு பார்த்து நாதனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும். யாரை கேட்டு என்னோட பையனை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாதன் அந்த குன்லான் கூட சேர்ந்து ரொம்ப தப்பான காரியம்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அப்படி நான் வந்துட்டு இருக்க வழி தான் அவனுக்கு இடையில வந்து சின்ன சண்டை ஆகிப்போச்சு, மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஆனால் நாதன் ஃபேமிலியில் இருக்க யாருமே ஹீரோ சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. இப்படி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாய்வான் செக்டரோட மாஸ்டர் தான் ஹீரோவோட மாஸ்டர் என்ன சொல்வார்னா, ஹீரோ மேலே தப்பாக இருந்தால் நான் அவனுக்கு 4 சாட்டை அடி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாதன் அந்த குன்லான் கூட சேர்ந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாரு. மாஸ்டர் தன்னோட மேஜிக்கல் ஸ்கில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஹீரோக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரொம்ப பெரிய காயம் உண்டாயிரும். நம்ம தானியா தான் ஹீரோவோட காயத்துக்கு எல்லாத்தையும் மருந்து போட்டு அதை சரி பண்ணிட்டு இருப்பான். சாரி, என்னால் தானே இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த ஓநாய் அரசனை பற்றி விசாரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வந்து போவான். அப்போ பார்த்தா நடு காட்டுக்குள்ளே சிவப்பு கலர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கு வந்து அங்கே இருக்கும். இதை ஹீரோ பார்த்தோன்னே மறுபடியும் அந்த ஓநாய் அரசன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஏப்ரல் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பல்லக்கை போய் பார்ப்பான். கடைசியில் பார்த்தா அந்த பல்லக்குள்ளே நம்ம தானியா தான் இருப்பாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். தானியா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்பான். யாரை கேட்டு நீ இங்கே வந்த, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த ஓநாய் அரசன் வந்து வெளில வந்துடுவான். தானியா உடனே நீ சேஃபான இடத்துக்கு போய் நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஆனால் அந்த ஓநாய் அரசன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுவான். கடைசியில் பார்த்தா ஹீரோ தானியா 2 பேர்த்தையுமே ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே அந்த ஓநாய் அரசன் சிக்க வச்சிருவான். நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹீரோ தெரிஞ்சுக்குவான். தானியாவுக்கு இந்த ஃபார்மேஷன் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றா வந்து இருக்கும். ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது தானியாவுக்கு அவங்க அப்பா வந்து இந்த ஃபார்மேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் தானியா தன்னோட திறமைகள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை உடைச்சு ஹீரோ வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். இப்படி தானியா வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து ஈஸியாக உடைச்சிட்டு ஹீரோ அங்கேருந்து காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வந்திருக்க எல்லா விஷயத்தையும் வந்து அந்த ஓநாய் அரசன் வந்து பார்ப்பான். பார்க்கவும் அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அப்படியே வெளியில் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். ஆனால் நம்ம ஹீரோவை பற்றி இந்த ஓநாய் அரசனுக்கு வந்து தெரியாது, நம்ம ஹீரோ எப்படி சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓநாய் அரசனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அந்த ஓநாய் அரசன் வந்து நம்ம ஹீரோவை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி போவான். இதை பார்த்த தானியா ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் அரசனோட அட்டாக்கா இவ வாங்கிக்குவான். ஹீரோ தானியாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை வந்து ஹக் பண்ணிக்குவான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். தானியாவுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹீரோ ரொம்ப அக்கறையாக வந்து பார்த்துக்குவான். தானியாவோட வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவள் வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருப்பா. என்னதான் அவளுக்கு ரொம்ப வலியாக இருந்தாலும் ஹீரோ தாங்க கூட இருந்து தன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தானியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ இந்த மாதிரி தானியாவை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்து ரூம் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வந்து வரும். ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணோடனே நம்ம ஹீரோவோட மூட் அப்படியே சேஞ்ச் ஆகி நம்ம தானியாவை பெட்டில் தள்ளி நம்ம தானியா கூட இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி போயிடுவான். நம்ம தானியாவோட வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அது வந்து ஹீரோக்கு வந்து ரியலைஸ் ஆகும். அதுக்கு பின்னாடி உடனே அதை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சிருவான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ரூம்குள்ளே வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுவான். ஹீரோ தன்னோட மேஜிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ரூம்குள்ளே இருக்க அந்த ஃபார்மேஷன் வந்து உடைச்சிருவான். அதுக்கு பின்னாடி ஹீரோ தானியா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். அடுத்த நாள் காலையில் 2 பேர் தூக்கத்துலேருந்து கண் விழிச்சு எந்திரிச்சு பார்ப்பாங்களா, 2 பேருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். தானியா நேற்று நைட் ஹீரோ அவகிட்ட நடந்துக்கிட்ட தான் வச்சு அவன் மேலே கோவப்பட மாட்டான். ஏன்னா தானியா ஆல்ரெடி ஹீரோ லவ் பண்ணிட்டு தானே இருக்கான்.
நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் உங்கள பார்க்கணும், உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பூமிக்கே வந்தேன். இந்த உயிர் உங்களுக்கு மட்டும் தான். நான் உங்கள அந்த அளவுக்கு ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு தானியா தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்வா. தானியா இந்த அளவுக்கு தன்னை ரொம்ப லவ் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஹீரோ தெரிஞ்சுக்குவானே. ஆனா தானியாவோட லவ்வ வந்து அவன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். ஹீரோவும் தானியா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. தானியா சரியானதுக்கு பின்னாடி ஹீரோ தானியாவோட கைய பிடிச்சு தாய்வான் செக்ட்க்கு கூட்டிட்டு வருவான். இந்த மாதிரி 2 பேரும் ஜோடியா கை கோர்த்து வரத பார்க்கவும் நம்ம லியாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இங்க பாருங்க சார், நீங்க அவங்க கூடனா இருக்காதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு தானியா, நீ மொதல்ல தள்ளி நில்லு. எதுக்கு மாஸ்டர் பக்கத்துல நின்னுட்டு இருக்க அப்படின்னு லியா கத்திட்டு இருப்பான். லியா, நீ ஃபர்ஸ்ட் அந்த ஈவில் செக்ட் மாஸ்டருக்கு வந்து சாப்பாடு குடுத்தியா இல்லைல? குடுக்கலல்ல நீயி. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அதான் வேலைய மொதல்ல நீ பார்க்கறக்கு வழிய பாரு. மிச்ச விஷயத்தலாம் வந்து நீ கேட்பா அப்படின்னு ஹீரோ சத்தம் போடுவான். பஹானும் லியாவும் வந்து மாத்தி மாத்தி ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால லியாக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாயிரும். பஹன் லியா மேல ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு இருப்பான். லியாவும் பஹனும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. லியாக்கு வந்து ஹீரோ கூட தானியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஹீரோ வந்து தானியாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான அந்த விஷயம் வந்து லியாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பிளட் வாமிட் எடுத்து அப்படியே வாங்கி கீழே விழுந்துருவான். உடனே லியாவை கூட்டிட்டு போய் டாக்டரால செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இப்ப லியாவுக்கு வந்து மென்டல் டிஸார்டர் வந்திருக்குப்பா. அவளை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதனால நீ உன்னோட கல்டிவேஷன் பவுடரை வந்து லியாவுக்கு கொடுத்து அவளை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வந்து வழிய பாருப்பா அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாரு. மாஸ்டர் இந்த மாதிரி செய்யும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால அதை மறுத்து பேச முடியாது. அதனால நம்ம ஹீரோவும் லியாவுக்கு வந்து தன்னோட கல்டிவேஷன் பவர் கொடுக்கறதுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லியாவுக்கு போய் தன்னோட கல்டிவேஷன் பவர் எல்லாம் கொடுப்பாரு. லியா சரியான உடனே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்குவான். இந்த மாதிரி லியாவும் ஹீரோவும் ஹக் பண்ணிட்டு இருக்கத அப்பன்னு பார்த்து அங்கே வந்து தானியா வந்து பார்த்துருவா. தானியா உடனே கோவப்பட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ தானியா பின்னாடி துரத்திட்டு வந்து தானியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா. நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நடந்தது வேற, நீ புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்னு ஹீரோ சொல்லி புரிய வைக்கவும் நம்ம தானியாவும் ஹீரோ வந்து மன்னிச்சிருவா. உடனே ஹீரோ தானியாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். தானியா இந்த மாதிரி ஹீரோ தான் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி தானியாவும் ஹீரோவும் உள்ள ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம லியா அவங்க ரூமுக்கு வெளியில் வந்துட்டு மொழ வெளில வாங்க அப்படின்னு கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன வேணா நடந்துட்டு போகுது, நான் என் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தானியா வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். வெளியில் நம்ம லியா வந்து ரொம்ப கோபமாக நின்றுட்டு இருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம தானியா நல்லா மேக்கப்னா பண்ணிட்டு வெளில வருவா. நம்ம லியாவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, ரொம்ப கடுப்பில் நின்றுட்டு இருப்பா. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி ஹீரோ தன்னோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கிட்டையும் தானியாவை நீங்கள் இனிமேல் அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்னால் அப்படின்னா கூப்பிட முடியாது அப்படின்னு லியா வந்து சொல்லிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லியா தானியா கிட்ட ஒன்று சொல்வா. இங்கே பார் தானியா, நான் இன்னும் இந்த ஈவில் செக்ட் மாஸ்டருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல. நீ என்னோட டோக்கனை எடுத்துகிட்டு போய் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைப்பான். ஆனால் லியா செட் பண்ணி வச்சிருக்க ட்ராப் தெரியாமல் தானியா அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து போய் அங்கனுக்குள்ளேயே மயங்கி கீழே விழுந்துருவான். இந்த மாதிரி தானியா வந்து அங்கே போயிட்டாங்கிற ஒரு நியூஸை வந்து லியா போய் மாஸ்டர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான். மாஸ்டர், அந்த தானியா என்னோட ஜேட் பண்ணுறட்ட வந்து திருடிட்டு போய் என்னோட அனுமதி இல்லாமல் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ தானியா இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து ஒரு ட்ராப்ல வந்து சிக்கியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே தன்னோட ஆளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிடுவான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் அங்கே இருக்கக்கூடிய மேஜிக்கல் பவரும் வந்து தடுத்து நிறுத்தும். இருந்தாலும் எல்லா தடையும் மீறி ஹீரோ அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் தானியாவை காப்பாற்றிட்டு அங்கேருந்து வெளியில் வருவான். தானியாவோட உயிர் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும். அவள் ரொம்ப மயக்கத்தில் இருப்பாளா. எப்படியாவது தானியாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட மாஸ்டர்கிட்ட போய் தானியாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எப்படியாவது ஆன்டிடோட் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். லியா செஞ்ச சதினால தான் அந்த தானியா தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து போயிருக்கா. அதில் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் பட்டு தான் இப்போ மயங்கி விழுந்திருக்கா. எப்படியாவது உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர்கிட்ட கெஞ்சி கிளறி கேட்டாலும் மாஸ்டர் வந்து உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம தாய்வான் செக்டரோட ரூல்ஸ் படி நம்ம தாய்வான் செக்டர் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்டிடோட வந்து கொடுப்போம், வெளியாட்கள் யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு இப்போ வேற வழி இல்லை. அதனால ரொம்ப கெஞ்சி கிளறி அழுதுட்டு இருப்பான். எப்படியாவது தானியா வந்து காப்பாத்துங்க, அவளுக்கு அந்த ஆன்டிடோட் வந்து கொடுங்களேன். இப்போ அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் என்னோட ஒய்ஃப் ஆயிடுவா. அப்போ அவளும் தாய்வான் செக்டரோட ஒரு மெம்பராக தானே இருப்பான். அப்போ நீங்கள் இந்த ஆன்டிடோட வந்து எனக்கு தருவீங்களா? அப்போ என்னை தானியா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுங்க, அவளுக்கு அந்த ஆன்டிடோட வந்து கொடுங்க அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கவும் மாஸ்டருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். ஆனால் மாஸ்டர் தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இந்த மாதிரி அடி வாங்குறத பார்க்கவும் லியாவால் தாங்கிக்க முடியாது. அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பான். ஹீரோ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் வந்து ஆன்டிடோட ஹீரோ கிட்ட கொடுத்துருவான். தானியாவுக்கு அந்த ஆன்டிடோட கொடுத்ததுக்கு பின்னாடி தானியா மயக்கத்திலேருந்து எந்திரிச்சிருவா.
தன்னை காப்பாற்ற போய் ஹீரோ வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்து நிற்கிறா. அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிற விஷயம் வந்து தானியாவுக்கு தெரிஞ்சோன்னே தானியா ரொம்ப மனசுடைஞ்சு போய் பேசிகிட்டு இருப்பா. என்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறீங்க, எல்லாமே என்னால் தானே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோக்கு வந்து எந்தவித வருத்தமும் இருக்காது. ஏன்னா மாஸ்டர் வந்து என்னையும் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தானியா கிட்ட வந்து நியூஸை சொல்வான். இந்த நியூஸை கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்போ நம்ம தானியாவோட கண்கள் வந்து திடீர்னு ரெட் கலரில் அப்படியே மாறிடும். ஏன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் இருந்த தீய சக்தியினால் நம்ம தானியா வந்து பாதிக்கப்பட்டுருவா போல். அதனால தான் அவளோட கண்கள் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் மாறிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம ஹீரோக்கும் தானியாவுக்கும் கல்யாணம் ஆயிரும். அன்றைக்கு நைட் நம்ம ஹீரோவும் தானியாவும் வந்து 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. நைட் ஹீரோ நல்லா தூங்குனதுக்கு பின்னாடி தானியா தடை செய்யப்பட்ட பகுதியோட டோர் கீயை வந்து திருடிட்டு போவா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசில் வந்து கில்ட்டினஸ் வந்து இருக்கும், இந்த மாதிரி திருடிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட அப்பா வந்து தாய்வான் செக்டோட ஜெயிலில் வந்து அடப்பட்டு கிடக்கிறது வந்து அவளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எப்படியாவது அவங்க அப்பா வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவா. இதுக்காக ஹீரோ தன்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, தன்னோட அப்பாவை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து தானியா வந்து போவா. தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போய் தன்னோட அப்பா மாயனை வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விடுவா. தானியாவுக்கு எப்படி தன்னோட அப்பா இங்கே இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா லியா வந்து ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணி தானே தானியாவை கொண்டு போய் தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து விட்டுருப்பான். அப்படி போனப்போ தான் தானியா தன்னோட அப்பாவை வந்து இங்கே சிறை வச்சிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதனால் தானியா ரொம்ப கோவப்பட்டு தன்னோட அப்பாவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட மேஜிக்கல் பவர்னை யூஸ் பண்ணி பார்ப்பான். ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் எந்தவித மேஜிக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் தானியா வந்து வேறு வழியை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாய்சனை வந்து வெளில கொண்டு வருவா. அந்த பாய்சன் மூலமாக இவள் அஃபெக்ட் ஆகிட்டா அப்படின்னா எப்படியாவது ஹீரோ வந்து இவளை காப்பாற்றிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தானியாக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஹீரோ வந்து ஆன்டிடோட தன்னோட மாஸ்டரை கையில் காலை விழுந்து கொண்டு வந்து இவகிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் தானியா வந்து அதில் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் துப்பி அப்படியே கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்து அந்த பாய்சனோட எஃபெக்ட் வந்து அவங்க அப்பா உடம்புலேருந்து போகிறதுக்காக கொடுத்துருப்பா. மாயனை ஒரு வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பின்னாடி தானியாவோட அப்பாவும் தானியாவும் 2 பேரும் வந்து தன்னோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தானியாவோட அப்பா தானியாவோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கல்டிவேஷன் பவரை எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி தானியா அவங்க அப்பாவை அந்த ஜெயிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க வழியில் ஹீரோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்தோன்னே நம்ம தானியாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிரும். தானியா அந்த பகனை வந்து கொன்று அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்லுவாங்க. ஆனால் தானியா வந்து அதை செய்ய மாட்டான். ஏன்னா ஹீரோ வந்து அவளோட ஹஸ்பண்ட். தானியா தன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிடுவா. என்னோட உண்மையான பேர் வந்து தானியா ஸ்ரீ. ஈவில் செக்டோட புனித பெண்ணா வந்து இருந்தவ தான், இவர் என்னோட அப்பா தான் அப்படிங்கிற எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுவா. இந்த உண்மை எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்ப கோவப்படுவான். அந்த மாயன் வந்து ரொம்ப தப்பானவன், அவன் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன், அவனை நீ கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்வான். இதெல்லாம் பார்த்து கோபமான தானியா வந்து ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுவா. அப்போ நம்ம ஹீரோவோட முடி வந்து கட்டாயி கீழே விழுகும். இந்த அளவுக்கு தானியா தன்னை எதிர்த்து நின்னதை பார்த்தோன்னே ஹீரோ, இந்த மாதிரி நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை நீ முடிச்சுக்கலாம்னு நினச்சிட்டியா, ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டு அடையிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோ தன்னையும் தன்னோட அப்பாவையும் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவான், தன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டான் அப்படின்னு தானியா நினச்சிட்டு இருப்பான். உங்கள் தாய்வான் செக்டர் சீக்கிரட்டாக பாதுகாத்துட்டு இருக்க அந்த நித்திய புத்தகத்தை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு தானியாவோட அப்பா கேட்பாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. பகன், நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், நான் உன்னை ஏமாத்த கிடையாது. நான் கல்யாணம் பண்ண இன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி செஞ்சது பெரிய பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக என்னோட அப்பா அந்த தாய்வான் செக்டர் இருக்க ஜெயிலில் வந்து அடைப்பட்டு கிடக்கிறது வந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. என்னால் வேறு என்னப்பா என்ன சொல்கிறேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணது உண்மை தான், இப்போ என்னையும் எங்கள் அப்பாவையும் இங்கேருந்து போக அலோவ் பண்ணு அப்படின்னு தானியா கேட்டுட்டு இருப்பான். தானியா இந்த மாதிரி பேசுவோம், நம்ம ஹீரோ எமோஷனலாக டச் ஆயிடுவான். அதனால் தானியாவும் அவங்க அப்பாவும் அங்கேருந்து போகிறது வந்து அவன் தடுக்க மாட்டான். தானியா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு குகைக்குள்ளே வருவான். அங்கே போய் சீக்கிரட் மோனோவில் உடச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய புத்தகத்தை வந்து வெளியில் எடுப்பான். நித்திய புத்தகத்தை பார்த்தோன்னே தானியாவோட அப்பா தானியாவை அந்த மந்திரங்களை வந்து இப்பயே படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தானியா அந்த மந்திரங்களை படிச்சுட்டு இருக்கப்ப அப்பான்னு பார்த்து ஹீரோ அங்கே வந்து தானியா வந்து காயப்படுத்திட்டு அந்த மந்திர புத்தகத்தை அவங்கள்ட்ட இருந்து பிடிங்குவான். இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்திருக்கிறது வந்து ஹீரோவை இல்லை அப்படிங்கிற விஷயத்த தானியா வந்து புரிஞ்சுக்குவா. அவன் நினைச்ச மாதிரியே வந்திருக்கிறது வந்து ஹீரோ இல்லை, லியா தான் ஹீரோ மாதிரி உருமாறி அங்கே வந்திருப்பான். என்னோட மாஸ்டர் தான் அந்த மாதிரி உருமாறி உங்களோட திட்டத்தை வந்து கண்டுபிடிக்க சொன்னார் அப்படின்னு லியா சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அந்த தாய்வான் செக்டோட மாஸ்டரும் ஹீரோவும் அங்கே வந்துடுவாங்க. தானியாவும் தானியாவோட அப்பாவும் தாய்வான் செக்ட்னால ரொம்ப காயப்பட்டு இருக்கிறத பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் தானியா வந்து ஹீரோவோட ஒய்ஃப் தானே, அதனால கோவப்பட்டுட்டு இருப்பான். அந்த தாய்வான் செக்டில் இருக்க எல்லாருமே மாயன் தன்னோட பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி எப்படியா இந்த நித்திய புத்தகத்தை வந்து அடைஞ்சணுங்கிறதுக்காக வந்து ரொம்ப பெரிய சதி செயல் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க.
ஆனால் தாய்வான் செக்டரோட மாஸ்டர் வந்து மாயன் எப்படியா நம்ம கொன்னே ஆகணும், அப்போ தான் நம்ம செக்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. உடனே இந்த மாயன் தன்னோட பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தானியாவை ஒரு தீய சக்தி மாதிரி உருவாக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு வந்து கோபம் வந்துடும். ஹீரோ வந்து தானியா வந்து போய் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போகிறப்ப தானியா கிட்ட இருந்து அவன் தூக்கி எறியப்படுவான். நம்ம ஹீரோவால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் ரொம்ப வீக்காக அதை பார்த்துட்டு இருப்பான். நம்ம தானியாக்குள்ளே அந்த தீய சக்தியோட அளவு வந்து ரொம்ப அதிகரித்து நம்ம தானியா முழு தீய சக்தியாகவே உருமாறி நிற்பான். அப்போ தன்னைத்தானே தானியா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த தாய்வான் செக்டரை சேர்ந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவா. அப்போ தானியாவோட தீய சக்தியோட அளவு வந்து கொஞ்சம் குறையும் போது தானியா வந்து ஓரளவு சுயநினைவுக்கு வருவா. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ தானியாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் செக்டரோட மாஸ்டர் வந்து அந்த மாயனை கொன்றுவான். ஹீரோ தானியா வெளில கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ தானியா வந்து நல்லா ஆகிட்டு அவள் கான்சியஸ்னஸோடு தான் இருப்பா அப்படின்ட்டு தானியா கிட்ட ஹீரோ போவான். உடனே ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி தானியை நெரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோவால் அப்படி நகரக்கூட முடியாது. ஆனால் ஹீரோக்கு வந்து தானியா தன்னை மறக்க மாட்டா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பா, நம்ம விட்டுருவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் இருப்பான். அப்பான்னு பார்த்து நம்ம தானியாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஹீரோவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, ஒன்றா இருந்தது, அவங்க 2 பேர் வந்து லவ்வர்ஸாக இருந்தது, கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். அப்படியே நம்ம தானியாக்குள்ளே இருந்த தீய சக்தியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். தனக்கு முன்னாடி நிற்கிறது ஹீரோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தானியா வந்து ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்பான். தானியா ஹீரோவை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சாரிடா என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு தானியா பேசிகிட்டு இருப்பான். நீ என்ன ஆனாலும் சரி, நீ அந்த ஈவில் செக்டாவை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, நீ என்னோட ஒய்ஃப் தான், உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து இந்த தாய்வான் செக்டரோட மாஸ்டர் அங்கே வந்துடுவாங்க. பகன் உடனே அந்த தானியா வந்து போய் கொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவார். சார் என்னால் அது மட்டும் முடியாது, என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட ஒய்ஃபு, அவளை நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுக்கு பதிலாக என்னோட உயிரை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ இந்த மாதிரி தானியாக்காக உயிரை கொடுக்கறதுக்கும் துணிஞ்சு நிற்கிறான் அப்படிங்கிற விஷயம் தானியாவுக்கு தெரிஞ்சோடனே ஹீரோவை தள்ளி விட்டு தானியா அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் வந்து குதிச்சிருவான். ஹீரோவால் வந்து பார்க்க தான் முடியும், ஹீரோவால் போய் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த தாய்வான் செக்டரோட மாஸ்டர் வந்து ஹீரோவை பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டான். இந்த மாதிரி தாய்வான் செக்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருப்பாங்கள்ல, அதனால் வந்து நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் வந்து தனியாக தான் இருந்திருப்பான். மார்ஷல் ஆர்ட் உலகத்தை விட்டு அவனால் வெளில போகவும் முடியாது, கலைகளை கற்றுக்கிட்டு அவனால் ட்ரெயினப் ஆகி முன்னேறி வரவும் முடியாது. அதனால் ஹீரோ வயசாகிற வரைக்கும் தனியாகவே அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பான். தனியாவோட செகண்ட் லைஃப்பில் ஹீரோ மன்சூரோட க்ரௌன் பிரின்ஸாக இருப்பான். மன்சூருங்கிற நாடு டியாண்டுங்கிற ஒரு பெரிய நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி வீக்கான நாடு. டியாண்டு நாட்டை ஒரு ராணி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருக்குமே ஹீரோ மேலே அக்கறையே இல்லை. ஹீரோ வீட்டில் இருக்கவங்க ஹீரோக்கு உடம்பு தெரியலங்கிற விஷயம் தெரிஞ்சும் ஹீரோ வந்து டியாண்டு நாட்டுல நடக்கிற பார்ட்டியை போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோ கூட வர சபார்டினேட் வந்து புலம்பிட்டு இருப்பாரு. பாவம் சார், நீங்கள் உங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் என்னோட நாட்டோட பாதுகாப்பு தானே எனக்கு முக்கியம், அங்கே போகாட்டினா அந்த ராணி நம்ம நாட்டை ஏதாவது செஞ்சுட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் தான் நானும் போகிறேன், சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டியாண்டு நாட்டுக்கு வருவாங்க. டியாண்டு நாட்டுக்கு வந்த ஹீரோ ராணி முன்னாடி நீல்டவுன் போட்டு ராணிக்கு விஷ் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு திமிர நின்றுட்டுருப்பான். இது அந்த சபையில் இருந்த எல்லா மினிஸ்டர்களுக்கும் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ என்னை பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் ராணி தான் என்னை பார்க்குறதுக்காக இங்கே வர சொன்னாங்க, ஆனால் இப்போ அவங்க என்னை டேரெக்டாக பார்க்காம இப்படி முன்னாடி ஒரு ஸ்கட்டனை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்னை அவங்க அவமதிக்கிறாங்களே அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். யார் இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான், அவனை நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு டியாண்டோட ராணிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் அவங்களோட ஸ்கட்டனை விளக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து ஹீரோவை பார்க்கலான்ட்டு வருவாங்க. செகண்ட் லைஃப்பில் டியாண்டுவோட ராணியாக இருக்கிறது நம்ம தானியா தான். தானியா தான் டியாண்டுவோட ராணி. தானியா ஹீரோவை இங்கே கிட்டவா, உன்னை க்ளோஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. நம்ம ஹீரோவும் தானியாவை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதுல, ஆனால் ராணியை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட போவாங்க. தானியா ஹீரோவுக்கு வந்து எந்தவித உதவியும் செய்கிற மாதிரி தெரியல. தானியா ஹீரோவை கூப்பிட்டதுக்கு காரணம் என்னங்கிறதே சொல்ல மாட்டாங்க. ஹீரோவோட அழகில் மயங்கி அப்படியே ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருக்கலாம்னு ரொம்ப கிட்ட போவாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீ ஜென்ரலுக்கு வந்து கடுப்பாயிரும். உடனே வாள் எடுத்து ஹீரோ வெட்டுற மாதிரி போயிடுவார். இதை பார்த்து தானியா கோவப்பட்டு உடனே அந்த லீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்களுக்கு வந்து கட்டளை விடுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ தன்னோட சபார்டினேட்டை வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பான். ரீசெண்டாக எனக்கு வந்து கனவுல ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன், அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே டியாண்டோட ராணி தானியா மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு தன்னோட சபார்டினேட்டை ஹீரோ சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். ராணி தானியாவுக்கும் ஹீரோவை மீட் பண்ணதுக்கு பின்னாடி அவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. திரும்ப அவனை பார்க்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டுட்டு அவனை போய் டேரெக்டாகவே பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புவாங்க.
ஒரு பக்கம் ஹீரோவோட கனவுல பாஸ்ட்ல தானியா கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவனோட கனவுல வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஹீரோ தூக்கத்திலே தானியா தானியா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோ கனவு கண்டு உழைட்டு இருக்கப்ப ராணி தானியா வந்து ஹீரோ பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஆமா, என்னோட பேர் தான் தானியா, நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு ராணி கேட்பாங்க. ஹீரோ ராணி தானியா தன்னோட ரூம்ல இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இவங்க இப்ப நம்ம ரூம்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராணியை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்ல, உடனே மரியாதை செலுத்துவான். ராணி தானியாவுக்கு ஹீரோ கூட வந்து க்ளோஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணம். ஆனால் தானியா வந்து ஹீரோவை கட்டாயப்படுத்த மாட்டான். இங்கே பாரு, நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன், உனக்கா எப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ நீ என் கூட ஒன்றா இருக்க வந்து சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ராணி தானியா அங்கேருந்து அவங்களோட அரண்மனைக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் போகுது. அரசவையில் லீ ஜென்ரல் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். மன்சூருக்கு எதிராக நம்ம நாட்டு போர் தொடுத்ததில் மன்சூரை வந்து நம்ம கைப்பற்றிட்டோம். இப்போ அவங்களோட 1,00,000 படை வீரர்களை வந்து நம்ம கைது பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அரசவையில் இருக்க ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், அவங்கள நம்மளோட படையில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ராணி தானியாவுக்கு வந்து இந்த கேஸை இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால லீயையும் மினிஸ்டரையும் அங்கேருந்து போக சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கு அவரோட சப்பார்டினேட் வந்து இந்த விஷயத்த சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் டியாண்டோ நாட்டை சேர்ந்தவங்க வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவான். அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவங்கள காப்பாற்றியே ஆகணும், இந்த விஷயத்தை வந்து பெரிய பிரச்சனையாக்க விடக்கூடாது, யார்ட்டாவது சொல்லி பெரிய கிஃப்டை வந்து ராணிக்கு வந்து தயார் பண்ண சொல்லு, அவங்கள பார்த்து நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு தன்னோட சப்பார்டினேட்டை வந்து ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ராணி தானியா அங்கே வருவாங்க. ஏன்னா எனக்கு நீ கிஃப்ட் கொடுக்க போறியா, ஒரு 1,00,000 தங்கம் நான் நீ உன்னால் தர முடியுமா, எடுத்து வைக்கிறியாப்ப அப்படின்னு தானியா கேட்பான். ஹீரோ ராணி தானியா பார்த்தோன்னே நீல்டன் போட்ட, மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், என்னால் அந்த அளவுக்கு எதுவுமே செய்ய முடியாது தான், ஆனால் என்னோட படை வீரர்களை வந்து நீங்கள் கொன்றாதீங்க, எங்களோட சோல்ஜர்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசினேன், மிச்சப்படி வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். எனக்கு அவங்க யாரையுமே கொல்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நீ என் கூட இருக்கணும், அதாவது நான் உங்கள் மன்சூர் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் யாரையுமே வந்து அழிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா, ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது, நீ என் கூட வந்து ஒன்றா இருக்கணும், அதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு தானியா சொல்வான். தானியா இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்கவும் ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுத்து பேசுவான். நீ இந்த மாதிரி முடியாது கிடையாதுன்னு சொன்னேன்னு வைவே, நாளை காலையிலேயே அந்த 1,00,000 படை வீரர்களையும் தூக்கில் போட சொல்லிடுவேன், அப்புறம் நீ என்னை குறை சொல்லக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு தானியா சொல்வான். தன்னோட நாட்டு சோல்ஜரோட உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் ஹீரோவோட ஒரே எண்ணமாக இருக்கும். உடனே ஹீரோ போய் தானியாவை கிஸ் பண்ணிடுவான். தானியா சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவான். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன் கூட பழகிற பொண்ணில் ஃபஸ்ட்டும் நான் தான் இருக்கணும், லாஸ்ட்டாகவும் நான் தான் இருக்கணும், வேறு யாருமே உன்கிட்ட வந்து நெருங்க விடக்கூடாது, வேறு யாரு கூடயாவது நீ பழகிறன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு அரண்மனைக்கு போகிறேன், பின்னாடி நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு தானியா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. தானியா அரண்மனைக்கு வந்து பார்த்தா அவளோட ரூம் ஃபுல்லாக அப்படியே கல்யாண வீடு மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான் லீ. இதெல்லாம் பார்க்கவும் தானியாவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். யாரை கேட்டு லீ இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் முதல்ல அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருப்பான். லீ ஜெனரல் தானியா வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். அதுக்காக தான் நிறைய போரில் போய் வெற்றி பெற்று, அது மட்டும் இல்லாமல் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கிஃப்ட்டை தானியா கொண்டு வந்து கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் நம்ம தானியா வந்து லீயை ஏறுறது கூட பார்க்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கப்ப அப்பான்னு பார்த்து ஹீரோ அங்கே வருவான். நான் ராணிக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீல்டன் போட்டு சொல்லிட்டு இருப்பான். நீ குளிச்சுட்டு என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு தானியா சொல்லிடுவான். ஹீரோவும் குளிச்சுட்டு தானியாவோட ரூமுக்கு போவான். தானியா ஹீரோவை வந்து ஹக் மட்டும் தான் பண்ணுவான், மிச்சபடி வேறு எதுவுமே செய்ய மாட்டான், அமைதியாக அப்படியே இருப்பாளாம். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தானியாவுக்கு ஒன்றும் தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே கேட்டுருவான். உனக்கு பையனும் பொண்ணு தனியாக ரூம்ல இருந்து என்ன பண்ணு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்பான். தானியா ஹீரோவை டச் கூட பண்ணியிருக்க மாட்டா, அவள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பாளா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பையனும் பொண்ணும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தானியா கிட்ட வந்து க்ளோஸாக வர மாதிரி கிட்ட வருவான். ஆனால் தானியா ஹீரோவை தடுத்துருவா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நம்ம கூட நடக்கணும், அது வரைக்கும் எதுவுமே கிடையாது, நீ என் கூட இருந்தால் மட்டும் எனக்கு போதும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு தானியா சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. தானியாவும் ஹீரோவும் ஒன்று சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ தானியாவுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுவான். தானியாவுக்கு வந்து மியூசிக் பற்றி எந்தவித நாலேஜும் இருக்காது தான், இருந்தாலும் ஹீரோ கூட சேர்ந்து மியூசிக் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்குவா. தானியா பொறுத்த வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட் கலைகள் இந்த மட்டும்தான் அவளுக்கு வந்து தெரியும், மியூசிக் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஹீரோக்காக வந்து மியூசிக்கையும் அவள் கற்றுக்குவா.
நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? நான் வந்து மியூசிக் வாசிப்பேன். அது என்ன பாட்டுங்கிறத வந்து நீ கரெக்ட்டா கெஸ் பண்ணணும். அப்படி நீ கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்ட அப்டின்னா, நான் உன்னை கிஸ் பண்ணுவேன். ஆனா நீ தப்பா கெஸ் பண்ண அப்டின்னா, நீ இந்த ஒயின குடிக்கணும். அதான் டீலு. என்ன சொல்ற? அப்டின்னு ஹீரோ கேட்பான். தானியாவும் சரி ஓகே அப்டின்னு சொல்லிருவா. தானியா ஒவ்வொரு தடவையும் வந்து தப்பாவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளா. அதனால அக்ரிமெண்ட் படி அவ வந்து ஒயின குடிச்சு தான் ஆகணும். தானியா வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கறனால, நெறையா வந்து குடிக்கிற மாரி ஆயி போயிரும். ஹீரோவுக்கு வந்து தானியா வந்து இந்த மாரி நெறையா குடிக்கிறது வந்து விருப்பப்படல. அதனால அவளுக்கு பதிலா ஹீரோவே அந்த ஒயினை குடிச்சிருவான். மன்சூர் நாடு என்னதான் குட்டி வீக்கான நாடாக இருந்தாலும் மன்சூர் நாட்டோட க்ரௌன் பிரின்ஸுக்கு நல்லா மியூசிக் வாசிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தானியா வந்து ஓட்டிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோவும் தானியாவும் வந்து சந்தோஷமாக ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்து லீ அங்கே வந்துடுவான். ஹீரோவும் தானியாவும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறத பார்க்கவும் லீக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரி போயிடுவான். தானியத்தை பார்த்தோம் லீயை வந்து திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு தானியா லீ கிட்ட போய் ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற நீ அப்படின்னு கேட்பா. ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாதா, நான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு லீ சொல்வான். ஆனால் எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுடா, நான் உன்னை என்னோட அண்ணா மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். நான் பகனை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், வேறு யாருக்கும் என்னோட மனசில் வந்து இடம் கிடையாது. உன்னை இந்த நாட்டோட ஜெனரலாக மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம தானியா வந்து லீ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி தானியாவும் லீயும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுருவான். ஹீரோவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு பின்னாடி டியாண்டு நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் சில பேர் தானியா இந்த மாதிரி ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து அவருக்கு நிறைய ஃபேவர் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த மன்சூன் நாட்டோட ஆட்சிக்கு கீழே தான் டியாண்டு நாடு வந்து போயிடும். இது ரொம்ப ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட வந்து இல்லாத போலதெல்லாம் சொல்லி ஏற்றி விட்டுருப்பாங்க. சார் போகிற போக்க பார்த்தா இந்த டியாண்டு நாடு மன்சூன் நாட்டு ஆட்சி கீழே தான் வரும் போல். ராணி இப்போலாம் இந்த மன்சூரோட க்ரௌன் பிரின்ஸ் கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் இந்த நாட்டோட ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? நம்ம டியாண்டு நாடு அப்படி அடிமையாகனா நான் விடமாட்டேன் சார். நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நீங்கள் தான் இப்போ ஜென்ரலாக வேறு இருக்கீங்க. நம்மளோட படைகளில் பாதி பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டியாண்டு நாட்டை வந்து உங்கள் ஆட்சி கீழே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு லீயை வந்து ஒரு சில மினிஸ்டர் போய் தூண்டி விட்டுருப்பாங்க. இப்போ டியாண்டுவோட பாதி படைகள் வந்து லீ கூட கூட்டு சேர்ந்துட்டு அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் தானியாவுக்கு வந்து தெரிய வரும். தானியாவும் பகனும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறனால நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தானியாவுக்கு தெரிய வரும். தானியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப கோவப்படுவான். ஏன்டா நீ இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி செய்கிறது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சத்தம் போடுவான். நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். உன் மனசில் இருக்க அந்த பகனை விட்டுட்டு நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு லீ சொல்வான். உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நீ அதை கனவுல கூட நினச்சி பார்க்காதடா அப்படின்னு தானியா சொல்வான். லீ தானியா கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸாக இருக்கலான்னு பார்ப்பான். உடனே நம்ம தானியா லீயை வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. லீ தானியா இந்த மாதிரி தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக பாதி ஆர்மிக்கு மேலே அவனோட கையில் தானே இருக்குது. எப்படியாவது இந்த தானியாவை அரியணையிலேருந்து கீழே இறக்கிட்டு இவன் இந்த டியாண்டு நாட்டோட ராஜாவாகணுங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருப்பான். ஒரு பக்கம் தானியாவும் ஹீரோவும் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. 2 பேரும் எப்பயும் போல் வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும்போது நம்ம 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறனால தான் நம்ம 2 நாட்டுக்கு இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நாட்டுக்குள்ளே நிறைய ரூமர்ஸ் வேறு போயிட்டுருக்கு. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்பட்டு நம்ம தானியா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். எப்பா நீ யாருக்காகவும் வந்து கவலைப்படாத, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ என் கூட இருந்தால் மட்டும் எனக்கு போதும். நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ யாருக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு தானியா பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு சர்வெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். லீ ஜெனரல் வந்து ஆர்மியெல்லாம் நம்ம நாட்டுக்கு எதிராக திரட்டிட்டு வந்து நிற்கிறார் மேடம், உங்கள் ஆட்சியை வந்து கவுக்கணும்னு பிளான் போட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து தானியா கிட்ட சொல்லுவாங்க. தானியாவுக்கு இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப கடுப்பாயிரும். உடனே அவனை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. லீயை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம தானியா அவனை போய் ஜெயிலில் பார்த்துட்டு நீ திருந்தவே மாட்டல, இங்கேயே கடடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் ஒரு சில மினிஸ்டர்கள் வந்து லீக்கு சாதகமாக பேசுவாங்க. மேடம் லீக்கு வந்து தீராத ஒரு நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் சொன்னாங்க. அவர் மட்டும் ஜெயிலே இருந்தார் அப்படின்னா அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாதுமே, அவளோட உயிர் வந்து போயிரும் மேடம். அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. தானியாவுக்கு லீ இந்த மாதிரி ஜெயிலில் கஷ்டப்படுறது அவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. உடனே அவனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த மினிஸ்டர் வந்து லீயை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு போவான். இவன் வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருப்பான். சார் ராணி வந்து உங்களுக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். லீ சார் அந்த மாதிரி பண்ண மாட்டார், அவர் நல்லவர், அவரை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி தெரில சார் அப்படின்ட்டு இல்லாத போலாதையும் சொல்லி லீயை வந்து ஏற்றி விட்டுட்ருப்பான். நான் இந்த நாட்டுக்கு எப்பவுமே லாயலாக தான் இருந்திருக்கேன். அவளுக்கு எப்படி என் மேலே சந்தேகம் வந்துச்சு? என்னைக்கு அந்த பகன் வந்து அவள் கிட்ட வந்தானோ அன்னையிலேருந்து அவள் என்னை மறந்துட்டா, என்னை கொஞ்சம் கூட எடுத்து பார்க்க மாட்டாமல் போயிட்டா. நான் சொல்கிறது எதுவுமே அவளுக்கு புரிய போகிறதில்ல அப்படின்ட்டு லீக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ரொம்ப கோவப்பட்டாவே தான் கையிலேருந்து இந்த ஒயின் கப்பை வந்து உடச்சி அதில் இருக்கக்கூடிய பீஸை வச்சு தன்னைத்தானே குத்தி
சூசைட் பண்ணி செத்துருவான். லீ இந்த மாதிரி ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த வந்து தானியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தானியாவுக்கு வந்து இவங்க சொல்கிற எதுவுமே நம்ப முடியாது. தானியா வந்து லீ வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதனால் லீ இந்த மாதிரி செஞ்சா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தானியாவுக்கு தெரியாமல் போயிடும். லீ இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்குவான் அப்படிங்கிறத தானியா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. ஆனால் லீயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். லீ சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஹீரோ தான் அவனை போய் ஜெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பான். அப்போ தானியாவுக்கு வந்து லீ செத்ததுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த கோபத்திலே தன் கையில் வச்சிருந்த அந்த ஒயின் கப்பை வந்து உடச்சிருவா. அதனால் நம்ம தானியாவோட கையில் வந்து காயமாயிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் நம்ம தானியாவோட கைக்கு வந்து மருந்து போட்டு விடுவான். ஹீரோவோட கண்ணில் அவ்வளோ பதட்டமாக அன்பும் தெரியறதை பார்த்துட்டு நம்ம தானியாவுக்கு வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்படி இருக்கிறவனை அப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு தானியா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். லீ பர்த்டே கிஃப்டாக தானியாவுக்கு வந்து ஒரு கத்தி கொடுத்துருப்பான். அந்த கத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்வா, லீ என்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே உனக்கு அவன் போட்டியாக வந்துட போகிறான்னு நினச்சிக்கிட்டு தானே நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க. லீ சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு மொத்த காரணமே நீயாக தான் இருப்ப. எனக்கும் லீக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் மூட்டி விட்டு இந்த அளவுக்கு வேலையை நீ பார்த்துட்டல. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணி முதல்ல ஜெயிலில் போடுங்க அப்படின்னு தானியா சொல்லிடுவா. உடனே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. தானியாவே பர்சனலாக போய் ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருப்பான். உண்மையை சொல்லு, நீ தான் லீ வந்து சூசைட் பண்ணி செத்ததுக்கு வந்து காரணம், உண்மையை நீ ஒத்துக்கோ அப்படின்னு தானியா சொல்வான். நான் எந்தவித தப்பும் பண்ணவே கிடையாது. மன்சூரில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து உயிரோடு இருக்கணும், அது ஒன்று மட்டும் தான் என்னோட மனசில் இருக்குது, வேறு எந்த தப்பும் நான் பண்ணவே இல்லை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். எல்லா தப்பும் நீயே செஞ்சுட்டு இப்போ இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன், லீயோட சாவுக்கு நீ தாண்டா காரணம், உண்மையை ஒழுங்காக ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்யவே கிடையாது, நீங்கள் என்னை நம்புங்க, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோ வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு ஸ்பை வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். லீ ஜெனரல் ஜெயிலில் வந்து சூசைட் பண்ணி இறந்து போக கிடையாது, யாரோ அவரை வந்து கொண்டிருக்காங்க. மன்சூர் நாட்டோட தேர்ட் பிரின்ஸ் தான் இது எல்லாத்தையும் செஞ்சாருங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு லெட்டர் அங்கேருந்து கிடச்சிச்சு மேடம். லீ ஜெனரலை கொண்டு அந்த பள்ளியை மன்சூர் நாட்டோட க்ரோன் பிரின்ஸ் மேலே போட்டு சொல்லி இந்த கடிதத்தில் எழுதியிருக்கு மேடம், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருப்பான். நடந்த எல்லா விஷயமும் தெரியவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். நம்ம இவனை போய் தப்பாக வேற புரிஞ்சுக்கிட்டோமே, உண்மை இதுதாங்கிறது வந்து இப்போ தெரிய வந்துருச்சுல. அதனால தானியா வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவான். கவலைப்படாதீங்க, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்வான். என் மேலே தாண்டா தப்பு, என்னை மன்னிச்சிடு, நான் ஒழுங்காக சரியாக விசாரிக்காதனால தான் இப்போ உனக்கு தப்பாக வந்து தண்டனை கொடுத்துட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுடா, அதுக்காக என்னை வெறுத்துறாட அப்படின்னு தானியா பேசிகிட்டு இருப்பான். தானியா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் பாட்டியம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம ராஜா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் புலி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது உண்மையாயிடுச்சு பார்த்தியா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், ஆனால் நீ இப்படி செஞ்சிட்டியடியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஹீரோக்கு முன்னாடி இருந்தே தான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, தன்னை லவ் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் வந்து தானியாவுக்கு இப்போ தான் தெரிய வருது ஹீரோ சொல்லி. இது தெரிஞ்சோடனே தானியா வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவான். நாம தான் அவனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரச வைத்தியரை வர சொல்லி ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ கண் விழிக்கிற வரைக்கும் தானியா அவன் கூடயே இருந்து அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து பார்த்துக்குவான். என் மேலே தானே தப்பு, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுகிட்டே இருப்பான். ஹீரோ மயக்கத்துலேருந்து கண் விழிச்சு தானியாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன்னா ஹீரோ சொன்னது அப்படி, நான் மன்சூருக்கு திரும்பி போகிறேன், நான் இனிமேல் பட்டு இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். தானியா வந்து நீ அங்கே போகிறது வந்து இப்போதைக்கு நல்லா இருக்காது, ஏன்னா மன்சூர் அப்போ ஆட்சி செய்கிறது 3வது இளவரசர் தான், உன்னோட அப்பா அம்மா கிடையாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கவும் ஹீரோ வந்து மனசு உடைஞ்சு போயிடுவான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா நீ மட்டும் இந்த மிஷினை முடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னா திரும்ப வரும்போது இந்த அரியணை வந்து நான் உனக்கு விட்டு தரேன், நீ ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து பொய்யாயிருச்சு பார்த்தியா, எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க, நீயும் அந்த தேர்ட் பிரின்ஸும் சேர்ந்து செஞ்ச சதினால தான் என்னோட நாடே இப்போ என்னை விட்டு போயிடுச்சு, இனிமேல் பட்டு நான் அந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன், நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், என்னை ஆளை விடு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவான். தானியாவும் ஹீரோ அங்கேருந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணிடுவா. அப்பையிலேருந்து தானியா ஒவ்வொரு நாளும் ஹீரோவை பார்க்குறதுக்காக அவனோட பிளேஸ்க்கு போவா. ஃபீனிக்ஸ் பாட்டை வந்து பாடிட்டு இருப்பா. ஃபீனிக்ஸ் பாட்டுங்கிறது ராஜா ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஹீரோ தன்னை அப்செட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். தானியாவுக்கும் ஹீரோவும் தானியாவும் இதுக்கு முன்னாடி க்ளோஸாக இருந்தது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி போய் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். எப்படியாவது ஹீரோ வந்து தன்னை பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நாள் ஹீரோவும் தானியாவை பார்க்கறதுக்காக வெளியில் வருவான். எதுக்காக இந்த பாட்டை நீங்கள் பாடிட்டுருக்க, ஓ இந்த பாட்டுக்கான அர்த்தம் வீக்கான க்ரௌன் பிரின்ஸ் உன்னை வந்து பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லி பாடிட்டுருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஹீரோ இந்த மாதிரி கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும், ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி தானியா வீக்கான நாட்டோட க்ரௌன் பிரின்ஸ்க்கு மியூசிக்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ டீஸ் பண்ணி பேசியிருந்திருப்பா. அதெல்லாம் ஹீரோ மனசில் வச்சுட்டு தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தானியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அன்னைக்கு நைட் நம்ம தானியா ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே போவா. அப்பன்னு பார்த்து ஒரு கொலகாரன் கூரையை பிச்சுட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். தானியா ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த அட்டாக்கை அவள் வாங்கிக்குவா. தானியாவோட கையில் அதனால் அடிபட்டுரும். இதெல்லாம் பார்த்துருந்த ஹீரோ வந்து பதறி போய் தானியாவோட கைக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருப்பான். பரவாயில்ல, ஹீரோக்கு தான் மேலே இன்னும் அக்கறை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தானியாவுக்கு தெரிஞ்ச உடனே இந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டேர்பின் செஞ்ச சதினால தான் நான் ஏமாந்து போயிட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை வந்து இப்படி காயப்படுத்தணும்னு நினச்சி காயப்படுத்த கிடையாதுடா. என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் தீர விசாரிச்சு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி செஞ்சது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சுக்கோடா. நீ இனிமேல் பட்டு இங்கே இருக்க வேணாம். என் கூட சேர்ந்து நீ பேலஸ்க்கு வந்துடுது. நம்ம அங்கே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தானியா கூப்பிடுவா. ஹீரோவும் தானியா கூட அரண்மனைக்கு வரதுக்கு வந்து ஓகே சொல்லிடுவான். தானியாவோட விருப்பம் வந்து ஹீரோ தான் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். ஹீரோ வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுவான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவும் தானியாவும் வந்து ஒன்றா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தானியா ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, அப்புறம் அஃபிஷியல் நான் உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லி கேட்பான். உன்னை என்னால் கல்யாணம்னா பண்ணிக்க முடியாது. நேற்று நைட் நான் உங்க கூட ஒன்றா இருந்ததுக்கு காரணமே நீ எனக்கு பண்ணதுக்கு பதிலுதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரே காரணம் மட்டும்தான். மிச்சபடி நான் உன்னை லவ்னா ஒன்று பண்ண கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோ இந்த மாதிரி சொன்னதை கேட்கும் தானியாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கோபம் அதிகமாகிரும். நான் உன் மேலே வச்சிருக்க உண்மையான காதலை வந்து இப்படி கொச்சப்படுத்தி பேசுகிறல, இனிமேல் பட்டு நீ இங்கே இருக்க வேணாம். ஒன்று உனக்கு 2 சாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒன்று நீ என் கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த அரண்மனை விட்டு ஒரேடியாக போயிடணும். அதுக்கடுத்து எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு தானியா கேட்பா. ஹீரோ நான் அந்த அரண்மனை விட்டு போகிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தானியாவோட மனசே உடஞ்சி போயிடும். ஏன்னா தானியா ஹீரோ வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்திருப்பா. அவன் மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸ் அவன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஹீரோ அவனோட இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அவனோட சப்பார்டினேட் வந்து அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். டேர் பிரின்ஸ் வந்து ராஜாக்கும் ராணிக்கும் வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டாரு. இப்போ அரசாங்கம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. ஆர்மி வந்து இப்போ அவரோட கையில் தான் சார் இருக்குது. இப்போ நம்ம மன்சூர் நாடே மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது சார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் தானியா கிட்ட ஒரு ஸ்பை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மேடம் மன்சூர் நாட்டோட க்ரௌன் பிரின்ஸை கொல்ல ஆள் அனுப்புனது டேர் பிரின்ஸ் தான். இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது அந்த லீதா மேடம் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து கோபம் அதிகமாயிரும். உடனே கொலை பண்ண வந்தவனோட தலையை வெட்டி டேர் பிரின்ஸ் கிட்ட வந்து அனுப்புங்க. இது அவனுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கட்டும் அப்படின்னு தானியா சொல்லிடுவா. இந்த மாதிரி பிரச்சனை நடந்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோ தானியாவை பார்க்கறதுக்காக அங்கே வருவான். நீடோன் போட்டு என்னை நீ அப்செட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் கேட்கவும் தானியா வந்து கோவப்பட்டு ஹீரோ வந்து அடிச்சிருவா. நீ தான் போனேன் இல்லடா, இப்போ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு தானியா கத்திக்கிட்டு இருப்பா. இப்போ என்னோட நாடு ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்குது. தானியா உன்னோட கோபம் நியாயம்தான். டேர் பிரின்ஸ் என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து விஷத்தை கொடுத்து கொன்னுட்டான். இப்போ என்னோட மன்சூர் நாடே பெரிய ஆபத்தில் இருக்குது. நீ உன்னோட படையை என்கிட்ட கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பாக அந்த டேர் பிரின்ஸை வந்து அழிச்சிட்டு என்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி அந்த படையை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். நான் எந்த விதத்துலையும் அதை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். என்னை முழுசாக நம்பு. இதுக்காக நீ என்னை என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஹீரோ இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகிரும். நீ என்னென்ன நினச்சிட்டு இருக்க, நீ என் கூட ஒன்றா இருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட படையை வந்து உன் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு தானியா சொல்வா. தானியா இந்த மாதிரி கோபமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு, தானியா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோ தன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து முன்னாடி அவன் மேலே இருந்த கோபம் எல்லாமே போய் தானியாவும் வந்து அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. நான் உன்னை இப்பயும் கூட லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தானியாவை கிஸ் பண்ணிடுவான். தானியாவும் ஹீரோவும் ஒன்றா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் ஒன்று சேர்ந்து க்ரௌன் பிரின்ஸை வந்து மன்சூருக்கு வந்து அனுப்பாதீங்க. அவர் மட்டும் மன்சூருக்கு போனார் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம டியாண்டு நாட்டை வந்து அவர் கைப்பற்றிடுவார் மேடம். அதனால் அவர் அங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மினிஸ்டரும் ஹீரோக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறத கேட்கவும் தானியா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாள். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம டியாண்டு நாட்டோட படையை வந்து அவருக்கு உதவி பண்ணுற விதமாக தான் அனுப்புகிறோம். அதை வந்து அவர் எந்த விதத்துலையும் வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டார். கண்டிப்பாக அவர் நம்ம நாட்டுக்கு வந்து லாயால தான் இருப்பார். நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து ஏமாந்து போக மாட்டீங்க. அதனால் அவரை வந்து நம்புங்க அப்படின்னு தானியா பேசிகிட்டு இருப்பா. இல்லை மேடம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தானியாவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்கே வருவான். இப்படி எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் ஹீரோ கேட்டிருப்பான்ல, என்னை எல்லாரும் நம்புங்க, நான் எந்த விதத்துலையும் உங்களோட படையை வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். நான் என்னோட பேரண்ட்ஸ்க்காக பழி வாங்கிட்டு அந்த க்ரௌன் பிரின்ஸை தோக்கடிச்சதுக்கு பின்னாடி டியாண்டு நாட்டோட
நாட்டோட படையை வந்து திரும்ப உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். நான் உங்க எல்லா பேர் முன்னாடியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ராணி தானியா நான் கண்டிப்பா உங்களுக்கு லாயலா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்வான். இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி வந்து ஹீரோ சத்தியம் பண்ணி கொடுக்கவும் படையை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்கு எல்லா அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் வழங்கிடுவாங்க. ஹீரோ கிட்ட டியாண்டோ படையை வந்து ஒப்படைச்சு ஹீரோ வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தானியா வந்து ஸ்பெஷலாக ஒரு ஒயினை வந்து செஞ்சிருப்பான். நீ போகிற போரில் வெற்றி பெற்று இங்கே வந்த பின்னாடி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக ஒரு வெட்டிங் ஒயினாக தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி வைப்பான். தானியா ஹீரோவை வந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ எப்போ தான் திரும்ப வருவானோ, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் ஜெயிச்சுட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாளே தானியா தன்னோட கல்யாணத்துக்கு தேவையான வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் செய்ய சொல்லி வாங்கி வச்சிருப்பான். ராத்திரி பகல்னு பார்க்காம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே 3 நாள் ஓடி போயிருது. 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து போர்ல ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து தானியா கிட்ட வரும். ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸை தோக்கடிச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்ம தியாண்டோ நாட்டோட எல்லை வந்து இன்னும் அதிகமாயிருச்சு மேடம் அப்படிங்கிற நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நியூஸை கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ இந்த மாதிரி திரும்ப வரப்போறாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே தானியா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருப்பான். ஹீரோவை வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லியிருப்பான். ஹீரோ வர அந்த நாள் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக தானியா வேகமாக ஓடி போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ மறுபடியும் பார்க்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் அவளோட கண்ணில் தெரியும். ஹீரோக்காக தானியா வந்து சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்கே வருவான். ஹீரோவை பார்த்த உடனே தானியா போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. உடனே தானியாவும் ஹீரோவும் கிஸ் பண்ணிக்குவாங்க. தானியா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறப்ப ஹீரோ தன்னோட ஸ்வாட் எடுத்து தானியாவோட கழுத்துல வச்சிருவான். தானியாவுக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருக்கும். கடைசி நேரத்தில் ஹீரோ இந்த மாதிரி பண்ணுவான்னு தானியா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். ஹீரோ தானியாவோட கண்ணை பார்த்து சொல்வான், நான் இதுதான் உன்னை கடைசி தடவை ஏமாத்துறது, நான் உன் மேல வச்சிருக்க காதல் வந்து உண்மையானது, நீ வந்து சரண்டர் ஆயிடு, கண்டிப்பா என்னோட ஒய்ஃபா வந்து நீ தான் இருக்க போற, இந்த டியாண்டோட நாட்டோட ராணியாவும் நீ தான் இருப்ப அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஹீரோ இந்த மாதிரி பேசலாம் கேட்டுட்டு இருந்த தானியாவுக்கு வந்து கோபம் வந்து ஹீரோ கையில இந்த வாழை பிடுங்கி ஹீரோட கழுத்துலயே வச்சிருவா. இப்போ உன்னை கொன்னா மட்டும் எல்லாமே மாறிட போறதா, என்ன எதுவுமே மாற போறது கிடையாது, என்னை இப்படி நீ ஏமாத்திட்டேடா, இத்தனை நாள் என் கூட நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டல, இத்தனை நாள் நீ என் கூட ஒன்றா இருந்தது, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே பொய், எல்லாமே எதுக்காக, டியாண்டோ நாட்டை உன்னோட மன்சூர் நாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி செஞ்சுருக்க, அந்த தேர்ட் பிரின்ஸும் உன்னோட ஆள் தானே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பட்டு உன் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைடா அப்படின்னு தானியா பேசிகிட்டு இருப்பா. தானியா இப்போ கூட நீ என்னை வந்து தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து ஹீரோவோட சப்பார்டினேட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். சார், மன்சூரோட ஆர்மி டியாண்டோவை சுற்றி வளைச்சிட்டாங்க சார் அப்படின்ட்டு. தானியாவுக்கு இதெல்லாம் கேட்கவும் புரிஞ்சு போச்சு. இனிமேல் பட்டு நம்ம என்ன செஞ்சு நம்மளால நாட்டை வந்து காப்பாற்ற முடியாது, எப்படியா இருந்தாலும் இந்த டியாண்டோ நாட்டோட மக்களை வந்து ஹீரோ நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தானியாக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே தானியா வந்து மயங்கி கீழே விழுக போவா. நம்ம ஹீரோ போய் தானியாவை தாங்கி பிடிச்சிக்குவான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் தானியாவும் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நாள் வந்துடும். தானியா தன்னோட கல்யாணத்து அன்னைக்கு போட்டுக்கிறதுக்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வந்து ஆசையாக செஞ்சு வச்சிருப்பாள். அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து அன்னைக்கு போட்டுக்க மாட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தன்னோட லவ்வரை வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். இப்போ வந்து ஹீரோ இந்த மாதிரி துரோகத்தை அவளுக்கு பண்ணிட்டானே, அதனால ரொம்ப சோகமாக இருக்கிறனால வேற ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஹீரோ முன்னாடி போய் நிற்பான். ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக தானியா வந்து வரவேற்பான். ஏன்னா இப்போ தானியா தன்னோட ஒய்ஃப் ஆக போறல்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இவன் இருப்பான். கல்யாண சடங்கு எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி தானியா ஹீரோ கிட்ட வந்து ஒன்று சொல்லுவா, நீ என்னோட நாட்டு மக்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு தானியா கேட்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் தானியாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பான். ஹீரோ தானியாவை கல்யாணம் பண்ணலான்னு போறப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். தானியா ஒரு கத்தி எடுத்து தன்னோட வயிற்றுல குத்திடுவா. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். தானியா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஹீரோவோட மடியிலே தானியாவோட உயிர் போயிரும். அப்பையிலேருந்து இந்த மன்சூர் நாட்டையும் தியாண்டோ நாட்டையும் ஹீரோ தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். தானியா இந்த மாதிரி தன்னால தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு சோகத்தினால ஹீரோ வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பான். அதனால அவனோட முடியெல்லாம் நிறைச்சு போய் அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு மாறி போயிடும். ஹீரோ தானியா இறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷனோட தான் தனிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட பதவியை வந்து தேர்ட் பிரின்ஸ்க்கு வந்து கைமாற்றி விட்டுருவான். இப்போ தேர்ட் பிரின்ஸ் தான் டியாண்டோ நாட்டையும் மன்சூர் நாட்டையும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி செகண்ட் லைஃப் வந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹீரோ சொர்க்கத்துக்கு வந்து திரும்ப வந்துடுவான். ஹீரோ சொர்க்கத்துக்கு திரும்ப வந்ததுக்கு பின்னாடி தானியா எப்படி பூமிக்கு வந்தா, எதுக்காக பூமிக்கு வந்தா அப்படிங்கிற உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவான். தானியா பூமிக்கு வந்ததே உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான். அவள் வந்து உங்களை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக அவளோட 3 லைஃப்பை வந்து காம்பன்சேஷனாக கொடுத்துருக்கா. உங்களுக்காக தான் பூமியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா சார். இப்போ தானியாவோட 2 லைஃப் முடிஞ்சனால அவளோட பூவிலேருந்து 2 பெட்டல்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு, நீங்களே பாருங்க அப்படின்னு சீனியர் சொல்லுவாங்க.
ஹீரோ தானியாவோட அந்த பூச்செடியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான். தானியாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் முடியும் போது அவரோட பெட்டல்ஸும் வந்து கீழே விழுகும். அதே மாதிரி தான் இப்போ அவரோட 2 லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் 2 பெட்டல்ஸ் கீழே விழுந்து இப்போ ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். தானியா தனக்காக தான் தன்னோட உயிரை பயனையும் வச்சு தன்னை பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துருச்சுல்ல. என்னால் தானே தானியா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அதனால் நான் என்னோட கல்டிவேஷன் பவர் அவளுக்கு கொடுத்து அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கல்டிவேஷன் பவர் எல்லாத்தையும் தானியாவோட அந்த பூச்செடிக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பான். தானியா ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக நான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளோட காதல் வந்து உண்மையானது தான், அவளோட காதலை வந்து நான் அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். தானியாவும் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவா. தானியாவை பார்த்த உடனே ஹீரோ போய் தானியாவை ஹக் பண்ணிக்குவான். தானியா ஹியூமன் ஃபார்முக்கு வந்த பின்னாடி அவளுக்கு ஹீரோ யாருங்கிறதே தெரியல. முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் அவன் மறந்து போயிருப்பான். தானியாவோட இந்த 3வது லைஃப்பில் தானியாவை பொறுத்த வரைக்கும் அவள் கல்டிவேஷன் பண்ணணும், அவள் வந்து இம்மார்டல் ஆகணும், அதான் அவரோட ஒரே ஏமா இருந்துச்சு. ஹீரோட லவ்வையும் அவனோட ஃபீலிங்ஸையும் வந்து தானியாவால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் இப்போ வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானியா அங்கேருந்து போயிடுவா. என்ன சார், முன்னாடி தானியா தான் உங்களை பின்னாடி சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நீங்கள் அவள் பின்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தானியாவோட 2 வாழ்க்கையில் அவள் காதல்னால தான் இறந்து போயிட்டா. அதனால தான் தானியாவோட 3வது வாழ்க்கையில் உங்களை யாருன்னே அவளுக்கு தெரியாமல் இருக்கு போல சார் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தானியா வந்து நான் யாருங்கிறத வந்து புரிஞ்சுக்குவா. நானும் அவளும் லவ் பண்ணது எல்லா விஷயம் அவளுக்கு வந்து ஞாபகம் வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த சீனியர் போய் தானியா கிட்ட பேசிட்டு இருப்பான். பகன் வந்து உன்னை லவ் பண்றாரு, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. என்ன பகன் சாரா, அவரை வந்து இம்மார்டல் கிளாஸ்ல வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அவர் மேலே எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு தானியா சொல்வான். நீ என்னமா பேசிட்டு இருக்க, அவர் எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அவரை போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சீனியர் கேட்பாரு. அவர் என்னதான் அழகா இருந்தாலும் அவருக்கு 10,000 வயசு ஆகுது, ஆனால் எனக்கு வெறும் 300 வயசு தான் ஆகுது, எனக்கு அவருக்குன்னு செட் ஆகாதுப்பா அப்படின்னு தானியா சொல்வா. தானியா அந்த மாதிரி சொன்னதான் கேட்கவும் சீனியருக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும், விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தானியா கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனால் நம்ம தானியா வந்து ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோ விடுற மாதிரி தெரியல. தானியா கிட்ட வந்து ஒரு பேரிக்காயை கொடுத்துட்டு உனக்கு இம்மார்டல் தானே ஆகணும், அந்த கல்டிவேஷன் பண்ணுறதுல எப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு எந்தெந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு தானியா அங்கேருந்து போயிடுவான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. தானியா மறுபடியும் தான் இம்மார்டல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மின்னல் தண்டனை வாங்குறதுக்காக போவா. யார் ரொம்ப நேரம் இந்த மின்னலை வந்து தாக்க பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சீக்கிரம் இம்மார்டல் ஆகிடலாம். அதுக்காக தானியா போய் அந்த ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி அவள் அந்த மின்னல் தண்டனை வாங்கிட்டு இருக்கும்போது தானியா மேலே ஒரு மின்னல் பற்றும். அப்போ தானியாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்கும். கடந்த 2 லைஃப்பில் வந்து ஹீரோவும் தானியாவும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஹீரோ தன்னை ஏமாத்திருப்பான், அதனால தான் வந்து இவ சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். இது எல்லாத்துக்குமே காரணம் தானியா வந்து ஹீரோவை பூமிக்கு பார்க்க போனதுனால தான் வந்துச்சு. தானியா இத்தனை நாள தேடிட்டு இருந்தது ஹீரோவை தான். அவரை பார்க்கறதுக்காக தான் பூமிக்கு வந்து போனா. அதுக்காக தன்னோட 3 லைஃப் வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுத்துருக்கா. கடைசி லைஃபாக வந்து இருக்கு. இந்த கடைசி லைஃபும் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக தான் வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிற உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவான். தானியாவுக்கு இந்த மாதிரி உண்மைகள்லாம் தெரிஞ்சு வந்திருக்கும்ல, அதை பற்றி அவன் நினச்சிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு பெரிய மின்னல் வந்து தானியா வந்து தாக்கிட்டு இருக்கும். அதனால தானியாவோட ஆத்ம சக்தி அழியிற மாதிரி போயிடும். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ வந்து தானியாவை அந்த மின்னல் சக்தியிலேருந்து காப்பாற்றி கீழே கூட்டிட்டு வருவான். தானியா மயக்கத்திலேருந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட முடியெல்லாம் நரைச்சி போய் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஹீரோவை பார்த்த உடனே தானியா போய் ஹீரோ ஹக் பண்ணிக்குவா. எனக்கு எல்லாமே மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட தானியா சொல்லிட்டு இருப்பா. இப்போ நான் இந்த சொர்க்கத்தோட இம்மார்டல் கிங் ஆகிட்டேன், அது மேலே தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து ஹீரோ தானியா கிட்ட சொல்லுவான். நான் என்னதான் இந்த சொர்க்கத்தோட இம்மார்டல் கிங்காக இருந்தாலும் எதுக்காகவும் என்னோட தானியா வந்து நான் மறக்கவே மாட்டேன், நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு தானியா கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான் ஹீரோ. இதெல்லாம் கேட்கவும் தானியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோவை தானியா தான் துரத்தி லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். தானியாவோட லவ்வை வந்து அப்செட் பண்ணிக்க மாட்டான். இப்போ அவனே தான் வாயால் வந்து தன்னை லவ் பண்ணுறேன் சொன்னது கேட்கவும் தானியாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனோட பிளட்டை தந்து தன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு வரதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி 3 லைஃப்ல இவங்க கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி 3 ஜென்ம வாழ்க்கையில இவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இதோட இந்த சீரிஸ் வந்து முடியுது. அடுத்த ஒரு நல்ல சீரிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.